ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் போகிற வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்யூப் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. நம்ம ரூஃப் போட்டதோட குவாலிட்டி, அந்த காங்க்ரீட் போட்டதெல்லாம் M20 கிரேடில் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறது. ஸோ நாங்கள் வந்து க்யூப்ஸ் வந்து போடுவோம். ரூஃப் போடும்போது ஒரு 9 க்யூப்ஸ் வந்து போடுவாங்க ரூஃப் வரதுக்கான குவாலிட்டி டெஸ்ட் பண்ணுறதுக்காக. அந்த க்யூபை வந்து நம்ம கடைசியில் நம்ம மேனுவலாக நமக்கு தெரிஞ்ச இடங்கள்லேயும் போய் செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எங்கே ரூஃப் வாங்கினோமோ அவங்களே கொடுத்தோம்னா அவங்களே வந்து ஒரு நம்ம பேர் எழுதி வச்சு இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிவிட்டு அதோட பிரேக்கேஜ் எப்படி இருக்குது, அந்த குவாலிட்டி எப்படி இருக்குது டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இது மறக்காமல் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், நம்ம எந்தளவு குவாலிட்டியாக ரூஃப் போட்டிருக்கோம், அந்த க்யூபோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ அது எப்போ வந்து பிரேக் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறது. ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணதில் இந்த M20 கிரேட் வந்து அச்சீவ் ஆகிருக்கு. ஸோ ரேண்டமாக அந்த க்யூப் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ரேண்டம் சாம்பிளே வந்து நல்ல குவாலிட்டியில் வந்திருக்கு அப்படிங்கிறத ரிசல்ட் வந்துருந்துச்சு. ஸோ நாங்கள் ரூஃப் போட்டலில் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ரூஃப்க்கு அப்புறம் என்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் போட்டு முடிச்சாச்சு. இப்போ ரூஃபுக்கு சப்போர்ட்டுக்காக சில கட்டையெல்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. சில பெரிய பில்டிங்ஸில் கம்பி வச்சுருப்பாங்க ஸ்டீலில். ஸோ இப்போ இந்த மேலே ரூஃபுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்காக ப்ரொவிஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ உள்ளுக்குள்ளே வந்துட்டு அந்த கார்டின்னு சொல்லுவாங்க, எங்கெங்கே அந்த சுவிட்ச் பாக்ஸஸ் வரும் அதெல்லாம் வந்து உடச்சி விட்ருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் லைட், அதுக்காக வந்து ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் அந்த உட்டன் இதெல்லாம் வந்து எடுத்தாச்சு. இது வந்து போர்ட்டியோவில் கொடுத்துருக்க ப்ரொவிஷன் ஸ்பாட்லைட்டுக்காக. ஸோ ரூஃப் நல்லா ஹெவியாக போட்டாச்சு, நல்லா க்யூரிங்கும் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ எல்லா ரூம்லேயும் வந்து எங்கே சுவிட்ச் பாக்ஸ் வரணும், ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் இருந்தாலும் நம்ம இந்த ஃபேஸில் வந்து முடிஞ்சளவு நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். எங்கெங்கே பாக்ஸ் வரணும் நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க பாக்ஸஸ் வந்து அந்த இடத்துல ட்ரில் பண்ணி உடச்சிருவாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டெப்ஸும் அந்த காங்க்ரீட்லேயே போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கு. அந்த காலம் எல்லாம் இருக்குது, ஸ்ட்ரக்சர்ஸ் பர் ஸ்ட்ரக்சரல் டிசைன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து அந்த வுட்டெல்லாம் பிரித்தாச்சு. உங்களுக்கு அந்த ரூஃப் போட்டதுக்கப்புறம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபினிஷிங் லுக் இருக்குது. பில்டிங் எந்த அளவுக்கு வரும், டாப்பில் எந்த அளவுக்கு ஹைட் இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ வந்து மேலே அந்த பேரப்பட் வால்க்கு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ மேலே மெட்டீரியல்ஸில் கொண்டு போய் வச்சாச்சு, பேரப்பட் வால் கட்டுருக்கு. இப்போ அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 அடியிலேருந்து 3 அடிக்குள்ளே கட்டுவாங்க ஸ்டாண்டர்டாக. இப்போ எல்லா பக்கம் கொஞ்சம் ஹைட் கம்மி பண்ணிட்டாங்க. 2 அடியில் 3 அடிக்குள்ளே தான் இப்போது மேக்ஸிமம் கட்டுறாங்க பேரப்பட் வால். ஸோ இதெல்லாம் மேலே இருக்கிற அந்த பில்லருக்கும் ஒட்டு வச்சுருக்காரு, எக்ஸ்ட்ரா வச்சுருக்கு. ஸோ இதில் வந்து காங்க்ரீட் வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. இது வந்து கிராக் வராமல் இருக்கிறதுக்காக அந்த பேரப்பட் வாலுக்கு மேலே ஒரு லேயர் கம்பி வச்சு காங்க்ரீட் போட்டிருக்கு. இது வந்து பில்லர் ஃபில் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். இப்போ வந்து அடுத்து பிளாஸ்டரிங், அதாவது பூச்சி வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வந்து பீ சாண்டில்
சிமெண்ட்டு மிக்ஸ் பண்ணி அது ஒரு ரேஷியோ படி பூச்சி வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ பேரலாக வந்து உள்ளேயும் வந்து பூச்சி வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பூச்சி வேலை முடிய தான் நமக்கு பில்டிங்கோட அந்த ஃபினிஷிங் லுக் கிடைக்கும். ரூம்ஸ்லாம் எப்படி இருக்கும், அந்த ரூம்ஸோட சைஸு எல்லாமே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ வந்து சைடு செவரெலாம் வந்து பூசிகிட்டு இருக்காங்க. ஓகே, அவுட்டரில் வந்து சைடு பக்கமும் வந்து பூச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சன் ரூஃப்னு சொல்லுவாங்க, அந்த வெயில் மழையெல்லாம் பெஞ்ச சாரல் அடிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த மேலே. ஸோ அதெல்லாம் பூசும்போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக பூசுவாங்க. அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த செவுரு பூசுறது கொஞ்சம் ஸ்பீடாக முடிச்சிருவாங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட்டு உள்ளுக்குள்ளேயெல்லாம் வந்து பூச்சி வேலையெல்லாம் முடிஞ்சது. செவுத்து சைடெல்லாம் மேலேயும் வந்து பூசியிருக்காங்க. நீ எடுத்து இந்த ஷோ கேஸ் அதெல்லாம் வந்து பர்ஃபெக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ லாஃப்டெல்லாம் பூசியாச்சு. கரெக்டாக அந்த பாக்ஸுக்கு மட்டும் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சுவிட்ச் பாக்ஸுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பாக்ஸ் பதிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வர இடம் அதெல்லாம் வந்து பூசிகிட்டு இருக்காங்க. அந்த சன் ரூஃபும் வந்து பூசிகிட்டு இருக்காங்க. இந்த சின்ன லாஃப்ட் வர மாதிரி இடங்கள்லாம். ஸோ இது வந்து ஷோகேஸ் வந்து பூசியிருக்காங்க. இதுக்கு ஆக்சுவலாக அந்த செவுத்து பூசுறோட கொஞ்சம் டைம் எடுக்கும். அது எட்ஜஸ் அதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணுறக்காக. ஸோ இதெல்லாம் விண்டோ அதுக்கான க்ரில் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன்ஸ் வந்து விட்டுருக்குறாங்க. இதெல்லாம் பூசாமல் விட்டுருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு அடியிலையும் பூசியாச்சு. ஸோ மேலே அந்த ஏரியாவும் பூசியாச்சு. எல்லா ரூம்ஸ்லேயும் வந்து மேல் பகுதியும் பூசியாச்சு. இதுக்கு மறக்காமல் காலையிலையும் ஈவினிங்கும் நம்ம க்யூரிங் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ எவ்வளோக்களோ நம்ம க்யூரிங் தண்ணி விட்டுட்டே இருக்குமோ அவ்வளோக்களோ பெஸ்ட்டாக இருக்கும். பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம மறக்காமல் தண்ணி விடணும். ஒரு பர்டிகுலர் டேஸ்க்கு அப்புறம் விட்டுறணும் ட்ரை பண்ணுறதுக்காக. அப்போ தான் அந்த பட்டி பார்க்கும்போது நல்லா செட் ஆகும். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒயர்லாம் வந்து மேலே ரூஃப்லேருந்து எல்லா சுவிட்ச் பாக்ஸ்லேயும் வந்து கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2.5 mm, அப்புறம் 1, அப்புறம் 1.5, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் சைஸ் இருக்குது ஒயர்ஸில். ஸோ நாங்கள் எல்லாமே ஃபினோலக்ஸில் போயிட்டோம், பிராண்டட் ஒயரே வாங்கிட்டோம். ஸோ யூபிஎஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு அளவு இருக்குது. அப்புறம் மெயின் போர்டுக்கு வர்றதுக்கு ஒரு 2.5 mm, அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அளவு இருக்குது. ஸோ அதை வந்து அந்த கலர் ஸ்பேஸ் பண்ணி பிரித்து எல்லா ரூம்ஸ் கொண்டு போயிடுவாங்க. ஒவ்வொரு ரூம்லேயும் ஒரு ஜங்ஷன் இருக்கும். அந்த ஜங்ஷன் பாயிண்ட் வழியாக சுவிட்ச் பாக்ஸ் வந்து பிரித்து கொண்டு வருவாங்க. அது வுட்லேயும் எல்லா சுவிட்ச் பாக்ஸுலேயும் ஒரு பாக்ஸ் வைப்பாங்க. அதை வந்து ஸ்டீல்லையும் வைப்பாங்க. ஸோ நமக்கு வேணும் அப்படின்னா எல்லாமே வந்து ஸ்டீலில் வைக்கிறதா கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நாங்கள் எல்லா சுவிட்ச் பாக்ஸ்குள்ளேயும் ஸ்டீலில் வச்சுருக்கோம், ஸ்டீல் பாக்ஸ். ஸோ இப்போ மேலே ரூஃப்லாம் வந்துட்டு அந்த ஒயர் ப்ரொவிஷன் வந்து இழுத்து வச்சுருக்கு. லைட் மாட்டர்லேருந்து அந்த ரூமுக்கு உண்டான எல்லா ப்ரொவிஷனும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து க்ரில் மாட்டியாச்சு. ஸோ க்ரில்லோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் 13 mm அந்த சைஸில் வந்து ஒரு மீடியமான இதில் க்ரில் வந்து எல்லா விண்டோவுக்கும் பதிச்சாச்சு. நீ அடுத்து வந்து அந்த யூபிவிசி விண்டோஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் வந்து க்ரில் வச்சாச்சு. பிளாஸ்டரிங்லாம் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. ஸோ இது வந்து இப்போதைக்கு மாடலர் கிச்சனில் பண்ணாதனால திங்ஸ் எடுக்கிறதுக்காக ஒரு ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். அந்த கடப்பாக்கல் வச்சு செங்கல் அடுக்கி இப்போதைக்கு வச்சுருக்காங்க. ஸோ இது அவங்க கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். இது ஆல்மோஸ்ட் ஒரு 7 feet வச்சுருக்கு. 2 ரேக்காக பிரித்து வச்சுருக்கோம்.
ஸோ அடுத்து அந்த கிரில் மாட்டின இடத்துல பிளாஸ்டரிங் பண்ணுவாங்க ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷ் கிடைக்கிறதுக்காக. ஸோ கிரில் மாட்டுற வரைக்கும் அந்த இடத்துல வந்து பூசாமல் வச்சுருப்பாங்க அதுக்காக. ஸோ இப்போ வந்து பாத்ரூமில் ஒரு சின்ன செல்ஃப் மாதிரி கேட்டிருந்தோம். அந்த சோப்பு ஷாம்பு இதெல்லாம் வந்து அடுக்கி வைக்கிருக்காங்க, அது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வெளியிலையும் பிளாஸ்டிக் ஒர்க்லாம் முடிஞ்சுது. ஸோ அவுட்டர் சைடும் ஸ்டேர்கேஸ் சைடும் வந்து செவரெலாம் பூசிகிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. ஸோ மேலே பேரப்பட் வாலும் பூசிகிட்டு இருக்காங்க, இந்த பில்லரும் பூசியாச்சு. இந்த முன்னாடி மட்டும் கொஞ்சம் எலிவேஷன் ஒர்க்காக பெண்டிங் வச்சுருக்கோம். ஸோ இந்த எட்ஜஸ் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பூசணும், அப்படின்னா தான் அந்த ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இந்த பைப் மூலமாக அந்த எலக்ட்ரிக்கல் ப்ரொவிஷன்ஸ்லாம் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அது ஒரு பிராண்டடாக எல்லாமே ஃபினோலக்ஸ் பைப்பே போயாச்சு. ஓகே, இப்போ வந்து நிலவு வந்து கொண்டு வந்தாச்சு. இது ஒரு நல்ல நாள் பார்த்து நிலவு பூஜை வந்து எல்லா வீட்லையும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் வந்து ஜனவரி மாதம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான பூஜை சாமான் எல்லாம் கொண்டு வந்தாச்சு. ஸோ இந்த பூஜையும் மேஸ்திரி சைடில் அவங்க ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு அந்த நிலவை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நாங்கள் வந்து ஸ்டீல் டோர் வைக்கிறதுனால மாஸ்டர் பெட்ரூம் டோருக்கு பூஜை பண்ணி வச்சிட்டோம். ஸோ காமனாக என்ன பண்ணுவாங்கன்னா மெயின் டோர் என்ட்ரன்ஸ், வீட்டோட என்ட்ரன்ஸில் தான் வந்து இந்த டோர் நிலவு பூஜை பண்ணுவாங்க. உட்டன் டோர் வைக்கிற மாதிரி இருக்கா, நாங்கள் ஸ்டீல் டோர் வைக்கிறதுனால மாஸ்டர் பெட்ரூமில் நாங்கள் இந்த நிலவு பூஜை ஃபார்மாலிட்டிஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த நிலவோட அந்த காடி போகிறதுக்காக மேலே சென்டரில் அந்த இதில் மட்டும் உடச்சி விட்டு சும்மா இப்போதைக்கு பூஜைக்காக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா க்யூரிங் ப்ராசஸ் பண்ணது, நல்லா பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணதுனால நல்லா ஹெவியாகிடுச்சு. செங்கல்லாம் உடைக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. ஓகே, இந்த கரெக்டான டயத்துக்குள்ளே வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ அந்த ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சதுன்னா அதை சும்மா நிறுத்திட்டு 2 சைடும் மாலை அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபர்தர் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சுது. நிலவும் ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இன்றைக்கி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கப்புறம் இருக்கிற என்னென்ன ப்ராசஸ் இருக்குங்கிறத வர வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.